உன்னை நம்பிதானே இந்த 6 வயசு புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்கன்னு கையில் காலணிகளோடு பள்ளி ஆசிரியரை துரத்திய பொதுமக்கள். பொம்பளை பிள்ளைய ஆளாக்கணும் பேசுறாங்களா சட்டசபையில எல்லாத்துலயும். பொம்பளை பிள்ளை இப்படி பாத்ரூம்ல இருக்குதான் ஆளாக்கணும் முடியுமா? அப்ப பொம்பளை பிள்ளைக்கு என்ன இருக்குது? கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்தையே முற்றிலும் முடங்க வைத்த போராட்டம். 4 மாசமா இது நடந்திருக்குது. 1 மாசமா தான் என் பேத்தி வீட்டுல சொல்லின்னு இருக்கிறா. 3 நாளா வீட்டுல வச்சிருந்து நேரம் இட்டுன்னு போனாங்க. இன்னைக்கு காலையில இட்டுன்னு போனாங்க. கல்லூருக்கு இட்டுன்னு போய் செக் பண்ணி பார்த்தாக்கா 4 மாசமா இதுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாரு. என்னன்னு கேட்டாக்க அந்த புள்ளைய காட்டி எல்லாத்தையும் அந்த ஸ்கூல்ல யார் என்னன்னு போட்டோட காட்டினாக்கா ஒரு ஆளை மட்டும் போட்டோ காட்டுது. அவர் பேரும் தெரியல எதுவும் தெரியல. நாங்க அந்த ஸ்கூலுக்கும் போகல. அது என் பேத்தி அப்பா மருமகளுக்கு தான் தெரியாது. அங்க போனோடனே ஸ்கூல்ல போய் அந்த ஸ்கூல் சாரை இட்டுன்னு சொன்ன புள்ள சொல்லுது அந்த சாரை இட்டுன்னு வாங்கன்ற யாருமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. அதுக்கு டீச்சர் கிளாஸ் மிஸ் கூப்பிடுற அந்த டீச்சரும் வரல. அந்த 1வது படிக்கிற ஸ்கூல்ல மிஸ் யாரு இருப்பாங்க? அவங்க வரணும் இல்ல. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுச்சுன்னு அவங்களும் சொல்ல வரல. எல்லா மிஸ் ரூம்ப சாத்திக்கினாங்க. எல்லா ஸ்டூடெண்ட் வெளியே அனுப்பிட்டாங்க. அப்ப நாங்க என்ன தெண்டத்துக்கா போனாங்க? சுமார் 6 கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். எங்களுக்கு எது வேணாம் சார். நாங்க கேஸ் கூட வாபஸ் வாங்கிறோம். ஆனா என் பேத்தி இந்த மாதிரி பண்ணாம அவன் எட்டு மட்டும் எங்கிட்ட ஒப்படை சொல்லும். புதுச்சேரி தவளக்குப்பம் ஒரு தனியார் பள்ளியில தான் பாதிக்கப்பட்ட அந்த 6 வயது சிறுமி 1ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்திருக்காங்க. வேதியியல் ஆசிரியரான மணிகண்டன் பாலியல் சீண்டல் கொடுத்ததா மாணவி கூறியதை அடுத்து அதிர்ந்து போன பெற்றோர்கள் உறவினர்களோட ஆசிரியருக்கு தர்ம அடி கொடுத்திருந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் ஆசிரியரை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இதற்கிடையில தான் பொதுமக்களால அந்த தனியார் பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டதும் கடலூர் சாலை தவளக்குப்பம் சந்திப்புல மறியல் போராட்டமும் நடந்திருந்திருக்கு. மறியல் போராட்ட பகுதிக்கு சபாநாயகர் செல்வம், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள்னு பலருமே வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்திருக்கு.